என் குழந்தை பொழைச்சுக்கிட்டா, என் குழந்தை பொழைச்சுக்கிட்டா. தாயே பராசக்தி, என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு என் குழந்தையை காப்பாத்திட்டு. உன் கருணையே கருணம்மா, உன் கருணையே கருணை. இந்த குழந்தையோட தாய் நான் தாம்மா, இந்த பாவியேதான். பெத்தவன் நீ இருக்கும்போது என்ன பெத்தவன் இந்த குழந்தை சொல்ல காரணம் இருக்குமா? புருஷனால கைவிடப்பட்டு ஆதரவு இல்லாம பெத்த குழந்தையோட பரிதவிச்சுக்கிட்டு இருந்த என்ன தேடி ஒரு நாள் வேலப்பங்கிறவர் வந்தாரு. தபர்மா, உன் குழந்தைய நடிக்க வச்சு நடக்க போற ஒரு கல்யாணத்தை நிறுத்த திட்டம் போட்டிருக்கேன். எவ்வளவு கேக்குற? திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன பாவம் செஞ்சனும்? கட்டின புருஷனால கைவிடப்பட்டு நிராதரவா நிக்கிறேன். வாழ வேண்டிய 2 பேர் பிரிச்சு வைக்கிற பாவத்தை ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன். அதுக்கு ஏன் குழந்தைய நான் தர மாட்டேன். என் திட்டத்துக்கு நீ சம்மதிக்கலன்னா உன் குழந்தைய உயிரோட பார்க்க முடியாது. குழந்தை சாகணுமா, கல்யாணம் நிக்கணுமா? குழந்தை உயிரை காப்பாத்தணுங்கிற ஒரே எண்ணத்துல அவங்க நாடகத்துக்கு நான் சம்மதிச்சேன். ஆனா நான் செஞ்ச குத்தம் என் குழந்தை உடம்புல முத்தா வெளிப்பட்டதை பார்த்ததுக்கு அப்புறம் என் வாயிலிருந்து உண்மை வெளிப்படலனா அந்த தாய் விடமாட்டான்னு தெரிஞ்சுதான் உண்மையை சொல்ல உன்னை தேடி ஓடி வந்தேன். உண்மையை உனக்கு மட்டும் இல்லம்மா, இந்த ஊருக்கே சொல்ல போறேன். நின்னு போன உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க போறேன். இது சத்தியம். ஐயோ, இந்த ஆளு புதையல் ரகசியத்தை சொல்லி என் நிம்மதியே கெடுத்து விட்டானே. 1 நாள் 2 நாள் சொல்லக்கூடாதா, 5 நாள். யார்ட்டையாவது சொல்லலைன்னா மண்டை வெடிச்சிடும். சொன்னா கல்யாணம் நடக்காது. ஏன் இப்படி திருட்டு முடி முடிக்கிறான்? என்ன இந்த ரொட்டி தரையை நம்மளே பாக்குறான்? புதையல் ரகசியம் தெரிஞ்சு போச்சா? ஐயோ, கண்ணுக்குட்டி மாதிரி சிரிக்கிறான். இவனுக்கு தெரிஞ்சு போச்சா? அந்தாமணிக்கு எப்படி இருக்கிற? ஆகாரம் எல்லாம் முடிஞ்சதா? சௌரியங்கள்லாம் எப்படி? நான் என்ன இழிச்சவனா? இப்படி பேச்சு கொடுத்தா புதையல் ரகசியத்தை சொல்லிடுவனா? புதையலா? அமுக்கியா அவன? உண்மையை சொல்லு, புதையல் எங்க இருக்கு? சொல்லுடா. சொல்ல மாட்டேன், எனக்கு பொண்ணு கிடைக்காது. இது என்ன பாத்தியா? கோணி ஒட்டி நகை கண்ணுல குத்துனா நாக்கு தாரா உண்மையை சொல்லும். இப்ப குத்த போற. என்ன அது ஊசில குத்துறா சிரிக்கிற? நீ எதுல ஊத்துனாலும் சொல்ல மாட்டேனே, எனக்கு பொண்ணு கிடைக்காது. என்ன தெரியுமா? உருளைக்கிழங்கு சொல்ற மாதிரி மூஞ்சிய. என்னையா சிரிக்கிறான்? ஓ சௌரி, இவங்கிட்ட இருந்து எப்படி உண்மை வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். வா, எரிஞ்சு போச்சா? இத பாத்தியா? சோறு. இத பாத்தியா? மீனு. சோறு. மீனு. சோறு. மீனு. சொல்லு. சொல்லிடுறேன். ஊருக்கு மேற்கால மூளை வைக்கல, பணமரத்துக்கு அடியில இருக்க. நல்லா வெட்டு. வெட்டுறா. வெட்டியா புதையல் வருது. வெட்டு பானை. பானையா பானை. புதையல் பானை. அண்ணு. அண்ணு. எல்லாமே எனக்கு தான். பேச்சு மாறாதையா? ஆளுக்கு பாதி பாதி. பானையிலும் பாதி. குடு. தங்கம். தங்கம். தண்ணியா இருக்கு. ஐயோ, சாராய பானையா? கள்ள சாராயா? போலீஸ்க்கு தெரியாம கள்ளச்சாராயமா காய்ச்சறீங்க? இல்லைங்க இல்லைங்க, அண்டாமணிக்கு சொன்னாங்க இங்க புதையல் இருக்குதுன்னு. தோண்டி பார்த்தா சாராய பானைங்க. ஆமாங்க, அதே அண்டாமணிக்கு தான் நீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறீங்க. ஐயோ ஐயா, மாட்டிக்கிட்டீங்களா? மாட்டிக்கிட்டீங்களா? அண்டா அடிக்கிறாங்க சொல்லையா. நான் குண்டாவில் அடிச்சாலும் சொல்ல மாட்டேன். என்னையாவது காப்பாத்த கூடாதா? ஏயா, உப்புலாத மீன் குழம்பா கொடுத்தேன். அவங்க கன்னியாகுமரி கருவாட்டு குழம்பு கொடுத்தாங்க, அதை காட்டி கொடுத்துட்டேன். ஐயோ, என் பொண்டாட்டி உப்பு போடல, எனக்கு இந்த தண்டனையா? ஐயோ, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லியா நடயா. செருப்பு அடிக்காதீங்க. அண்டாமுடிக்கு ஐயா, உனக்கு அவார்டு உண்டு. மாமா, அவார்டுனா அல்வாவா? ஜிலேபி. ஐயா, திங்கலாமே. திங்கிறதுல அடே, அது தங்கம்டா. தங்கம் எதுக்கு மாமா? ஒரு 2 பிரியாணி வாங்கி கொடுத்துருங்க மாமா. அடே, நான் ஏதோ ஒரு பொய்ய சொன்னேன், உனக்கு அது அவார்டு வரைக்கும் வந்துடுச்சு. நீ திறமைசாலியே இல்லையோ அதிர்ஷ்டசாலி. ஆகையினால என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்டா. சாப்பாட்டுறாமா.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.